ஹலோ செடி வேரியன்ஸ், வெல்கம் டு த பார்ட் 2 அண்ட் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. நான் நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருந்தேன் பார்ட் 1ல். இதோட ஆரிஜன் என்ன, அதே மாதிரி ரிகேட்டட், அது மாதிரி இந்த கலர் எப்படி சேஞ்ச் பண்ணி இதை வளர்க்குறது, அந்த சீக்ரெட்டே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். எனக்கு நான் ஒருத்தர் கமெண்ட் போட்டு ஸ்பெசிஃபிக்காக டிஎம் கூட பண்ணிட்டார். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, என்னையா நீ 30 ரூபா 40 ரூபாய்க்கு வளர்க்கூட சரி 2 லட்சம் 10 லட்சம் ஏமாற்றிட்டு இருக்கிற அப்படின்னு. இல்லை கைஸ், இது நிஜமா. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 60 to 70 இயர்ஸ் ஓல்டு ஜேடு. இது என்ன எப்படி அப்போ 100 இயர்ஸ் 70 இயர்ஸ் தான் வளர்க்குறாங்க இந்த ஜேட் பிளான்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நர்சரி வச்சுருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் நர்சரி வைக்க மாட்டார். அவர் தாத்தா, கொள்ளு தாத்தா, அவர் மொத்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா அந்த நர்சரியை பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்க ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. அதே மாதிரி கை மாற்றி விடுறது கூட அவன் பரம்பரையாக பார்த்துட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு என்ன பார்க்குறீங்கன்னா, அவன் பரம்பரைக்கு வளர்ப்பான், அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரைக்கும் வளர்த்துட்டு இருப்பானுங்க. அந்த செடியில் வந்து விற்கவே மாட்டானுங்க. அவனுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியா வந்து அதுக்குன்னு சொல்லி ஒதுக்கிடுவானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 50 வருஷம் செடி, இது வந்து 60 வருஷம் செடி, அது மாதிரி பயங்கரமாக வளர்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஃபாரின்லாம் போய் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். 100 இயர்ஸ் ஓல்டு வைன், 50 இயர்ஸ் ஓல்டு வைன் வச்சுருப்பானுங்க. அதே கான்செப்ட் தான் கைஸ், இது சிம்பிள். ஆனால் இதுக்கு ஏன் இவ்வளோ ரூபாய் விலை மவுசுனா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு அவன் எப்படி கம்மியாக கொடுப்பான்? ஜென்ரேஷனாக வளர்த்து எவ்வளோ தண்ணி ஊற்றி எவ்வளோ பராமரித்து அவ்வளோ கஷ்டப்பட்ட செடி வந்து அவ்வளோ ஈஸியாக கொடுப்பானுங்களா? கொடுக்க மாட்டானுங்க. ஸோ அதனால் வந்து அந்த ரேட் சொல்லுவாங்க. போன்சாய் எல்லாமே காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். அதே மாதிரி இந்த ஆன்லைன் அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்சாய் போட்டிருப்பான் வெறும் 200-300 வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புழுக்கூண்டு இவ்வளோன்னு கொடுப்பான். அதை போய் தான் பொன்சாயின்னு பார்த்து நீங்கள் ஏமாந்து கடுப்பாயிருவீங்க. ஸோ பொன்சாய் வாங்குறது தப்பு இல்லை. பொன்சாயில் வரான்தான் நீங்கள் பொன்சாய் வாங்கலாம். நீங்கள் போய் டேரெக்டாக பார்த்தே வாங்கிக்கோங்க. இந்த ஆன்லைனில் பொன்சாய் வாங்குறது மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சரி நான் ஏதோ ஒன்று வாங்க போகிறேன் சும்மா விளையாட்டுக்குன்னா வாங்கிக்கோங்க. பட் இஃப் யூ ஆர் பொன்சாய் லவர் அப்படின்னா நீங்களே வீட்டில் பொன்சாய் பண்ணலாம். நான் அதுக்கும் வீடியோஸ் கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இந்த ஜேட் பிளான்ட்டை எப்படி நம்ம பொன்சாய் மாதிரி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதை ப்ராப்பர் ப்ரூனிங் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, வேறு எதுவுமே இல்லை. ப்ராப்பர் ஷேப்பிங் அண்ட் ப்ரூனிங் பண்ணிட்டீங்க, இது ஒரு கொடை மாதிரி அப்படியே ப்ரூனிங் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பொன்சாய் மாதிரி வளர்க்கணும். முக்கியமாக இது வந்து பொன்சாய் இந்த மாதிரி ஒரு பொன்சாய் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்டெம்மு தாங்க நம்ம பண்ணணும். ஓகேவா? சிங்கிள் ஸ்டெம்லேயே தான் நம்ம போய்க்கணும். இதை வந்து மல்டிபிள் ஸ்டெம்ஸ் வளர்த்தா பொன்சாய் ஆகாது. சிங்கிள் ஸ்டெம்மை மட்டும் விட்டு மற்ற எல்லாமே நம்ம வந்து தூக்கிடுவோம். ஓகேங்களா? தூக்கிட்டு நம்ம அப்படியே இந்த இது ஸ்டெம் வருது இல்லையா, இந்த சப் ஸ்டெம்ஸ், இதில் ஒரு சப் ஸ்டெம் வந்துருப்பாங்க, இதை நம்ம கட் பண்ண மாட்டோம். இதை நம்ம அப்படியே தான் வச்சுப்போம். ஸோ இது டேக்ஸ் டைம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இது டெடிக்கேட்டடாக கொஞ்சம் கொஞ்சமாக சன்லைட் கண்டிப்பாக தேவைப்படும். இது மாதிரியே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் 4 to 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பொன்சாய் மாதிரி ஸ்டார்ட் ஆகும் வரத்துக்கு. ஒரு மினிமம் ஒரு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஷேப் வந்துடும் உங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு 5 to 6 இயர்ஸில் உங்களுக்கு ஒரு அழகான ஷேப் வந்துடும். நீங்கள் பொன்சாய் லவர், வீட்டிலே நான் பொன்சாய் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பாட் செலெக்ஷன் பார்த்துரும். பாட் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸ்பென்சிவ் பார்ட்ஸும் நீங்கள் போகலாம். பிளாஸ்டிக்கு, கிளே, எந்த மாதிரி பாட் வச்சாலும் இந்த பிளான்ட் வந்து வளரும். இதை கிரவுண்ட்லேயும் வச்சு வளர்க்குறேன். நான் சொன்ன மாதிரி தான் இந்த பிளான்ட் வந்து ஈஸி டு க்ரோ அண்ட் ஹார்டி பிளான்ட்டு. ஸோ இப்போ நம்ம பார்ட் 1 நம்ம என்னென்ன பார்த்தோம், அதோட ஆரிஜன் பார்த்தோம், இது எப்படி வாட்டரிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். மோஸ்ட்டாக வந்து இதோட காஸ்ட்டும் நம்ம பார்த்தோம். இதில் வந்து நம்ம பாட் சைஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து அதே மாதிரி இது இன்டோரா அவுட்டோரான்னு சொல்லி திரும்பி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிருக்காதீங்க. இது எங்கே வச்சாலும் வளரும். இன்டோர் அவுட்டோர் அந்த கணக்கு கிடையாது. வெரிகேட்டட், அதாவது இந்த ஒரு ஆர்னமெண்டலாக நீங்கள் அந்த லீஃப்லாம் கலராக மேலே மட்டும் பிங்க் கலரில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவுட்டோர் இன்டோர் டெக்னிக் நான் சொன்ன அந்த சீக்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தா இதுக்கு எதாவது ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்லாம் போடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேணாங்க. இதுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நேச்சுரலாகவும் போட தேவையில்லை. நீங்கள் இந்த நீம் ஆயில் அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படி நீம் ஆயில் வந்து நீங்கள் வந்து ஃபர்டிலைசரை லைக் பூச்சிக்கொல்லியை யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இப்போ அதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இதில் மோஸ்ட்டாக வந்து பூச்சிகள்லாம் வராது. அப்படியே வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டை வந்து லைட்டாக வந்து ப்ரூன் பண்ணி எடுத்துருங்க போதும். மற்றபடி இதுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஓவர்லாம் வந்து ஆகவே ஆகாதுங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இது எங்கே வேணாலும் வளர்க்கலாம். இது வந்து நீங்கள் வந்து பால்கனியில் வச்சு வளர்க்கலாம், உங்கள் ஆஃபீஸ் டேபிள் வச்சு வளர்க்கலாம், அவுட்டோரும் வளர்த்துக்கலாம். ஸோ அதனால் வந்து பெஸ்ட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக அஃபெக்ட் பண்ணாது. அப்படி உங்களுக்கு வந்து அக்ரெசிவாக நீங்கள் பேண்ட்டில் வளர்க்கி எனக்கு அக்ரெசிவாக வளரும் அப்படின்னா ஒரே டெக்னிக் தான் இருக்குது. பட் இது வந்து எப்படி சொல்லுங்கள், நான் ஆர்கானிக் தான். சின்ஸ் யூ வாண்ட் டு க்ரோ இட் வெரி ஃபாஸ்ட் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்ன பண்ணலான்னா என்பிகே யூஸ் பண்ணலாங்க. என்பிகே 19 ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ½ ஸ்பூன் எடுத்து 1 லிட்டரில் வந்து 1 லிட்டர் ஆஃப் வாட்டர்
அதில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன செடிக்கெலாம் 1 லிட்டர் ரொம்ப ரொம்ப அதிகம். ஜஸ்ட் ஒரு 100 ml வந்து ஒரு 5 கிராம் எடுத்துக்கலாம். பட் நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மிட் சைஸ் பிளான்ட்டு, ஒரு 6 months ஓல்டு பிளான்ட்னா இவ்வளோ தூரம் வளர்ந்துடும் புஷியாக. நான் சொல்கிறது வந்து பொன்சாய் இது மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. நார்மலாக இந்த பிளான்ட் வந்து ஆர்னமெண்டல் பர்பஸ், இல்லை டேபிள் பர்பஸ், இல்லை உங்கள் லக்கி பர்பஸ்ஸு, ப்ராஸ்பெரிட்டிக்கு வளர்க்குறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வளர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அக்ரெசிவாக வேணும், நல்லா புஷியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்பிகே ஆட் பண்ணிக்கலாம். என்பிகே வந்து நான் சொன்ன மாதிரி லைக் டேக் a half spoon and mix it with 1 liter of water. அந்த வாட்டரே ப்ளூ கலரில், லைட் ப்ளூ கலரில் மாறிடும். அதை வந்து முக்கியமாக ரூட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த ரூட் சைடில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்ப்ரேயரில் பண்ணி இந்த லீஃப்க்கும் வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிஏபி யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ஆர்னமெண்டல் ஃப்ளவருக்கு நான் ஆர்னமெண்டல் பர்பஸ் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வேணும் இதில் அப்படின்னா டிஏபி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். டிஏபி வந்து 3 to 4 balls நீங்கள் வந்து டிசால்வ் பண்ணியே போட்டுக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து அப்படியே நீங்கள் போட்டால் வேஸ்ட்டு. ஏன் போட்டால் வேஸ்ட்டு? ஏன் டிஏபி அப்படியே தானேப்பா போடணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம வாட்டர் வந்து டெய்லி பண்ண போகிறது கிடையாது. இதுக்கு நம்ம வாட்டர் எப்போ பண்ணுவோம்? ஒன்லி ஒன்ஸ் இன் அ வீக் ஆர் ஈவன் ஒன்ஸ் இன் 15 days ஆர் சம்டைம்ஸ் ஈவன் அ மந்த். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் எப்போ சொல்கிறேன், மந்த்லி ஒன்ஸ் வாட்டர் பண்ணணும்னு சொல்லி டெடிக்கேட்டடாக மந்த்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா சான்சஸ் ரொம்ப கம்மி. உங்கள் ஏரியா வந்து ரொம்ப வந்து ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, ஹியூமிடிட்டி பயங்கர அதிகமாக இருக்குது, அந்த ஈரப்பதம் காற்றுல அதிகமாக இருக்குது அப்படின்னா 15 days 30 days ஒன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதே ரொம்ப ட்ரையான ஏரியாவில் இருக்கீங்களா, அட்லீஸ்ட் ஒரு 10 days ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. முக்கியமாக ஸ்ப்ரேயர் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே இந்த பிளான்ட் வந்து ரொம்ப அப்படியே க்ரீனாகவே மெயின்டைன் ஆகிக்கோங்க. ஓகேவா? அதுமாதிரி டிஏபி வந்து 3 balls நான் அப்பயே சொன்ன மாதிரி அடிக்கடி தண்ணி ஊற்றாதனால எப்போயாவது தண்ணி ஊற்றலாம் டிசால்வ் பண்ணி டிஏபி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் ஏன் வந்து நான் ஆர்கானிக்லாம் ஏன் பண்ணி சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒரு சிலர் வந்து ஆர்னமெண்டலுக்கு நான் ஃப்ளவரிங் பண்ணணும் அப்படி ஆசையாக இருக்குல்ல, அக்ரெசிவாக வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த 2 விஷயம் யூஸ் பண்ணிக்கோங்க. சம்மர் மார்னிங் சன்லைட்டு, அதே மாதிரி ஆஃப்டர்நூன் ஷேடு, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நேச்சுரலாகவே கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து இது வளரும். ஸோ வின்டரில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எப்போயாவது வின்டர் வருது, முக்கியமாக இந்த டிசம்பரில் பார்த்தீங்கன்னா வின்டர் வருது. அந்த மாதிரி சமயத்தில் இது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இது அவுட்டோர்லேயே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏற்கனவே வெளில கூலாக இருக்கும், உள்ளே இன்னும் கூலாகிடுது. நீங்கள் ஒரு ஏசி ரூமில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே கூலாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் இல்லையா, வெளில டெம்பரேச்சராக இருக்கும், நீங்கள் ஏசி ரூம் வச்சுருந்தா இன்னுமே ரொம்ப கூலாகும். அவ்வளோ கூலாக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக செடி வந்து டார்மெண்ட்டாக வளரும், வேறு எதுவும் இல்லை. வளர்த்தி வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். 1 மாதம் கழித்து பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 months ஓல்டு, ரொம்ப சின்னோட இந்த சைஸ் இதோட குட்டியாக வச்சது. இப்போ பாருங்கள் எப்படி ஸ்ப்ரெடோரைன் நல்லா வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து லைட்டாக சன்னு அப்படியே அப்போ வெளில எடுத்து போய் காமிச்சிங்க மத்தியானம் அப்படின்னா இவன் வந்து கொஞ்சம் நல்லா அக்ரெசிவாக லைட்டாக வளருவான். அதுமாதிரி ரீபாட்டிங் வந்து தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீபாட்டிங் தேவைங்க. அக்ரெசிவ் க்ரோத் வேணும் அப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரீபாட்டிங் பண்ணிகிட்டே இருங்க. ட்ரெயின் தேவையில்லைங்க, இதுக்கு ட்ரெயினே தேவையில்லை. ஏன்னா எக்ஸசிவ் வாட்டர் இருந்தாலும் மோஸ்ட்டாக எடுத்துக்கும். பட் எக்ஸசிவ் வாட்டர் பண்ணி இங்கே சொதன்னு தண்ணி அப்படியே இருக்க மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் தேவைப்படாத செடி. இது வந்து அக்ரெசிவ் வாட்டர் லவர் கிடையாது. வாட்டர் ஊற்றினா நல்லா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் பாருங்கள் ட்ரையாகவே இருக்குது பாருங்கள். இதுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு 15 days ஆச்சு. பட் ஸ்டில் இது நல்லா தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக ஆஸ் யூஷுவல் நல்லா அப்படியே எப்படி சொல்கிறதுங்க, அப்படியே ஃப்ரெஷ் டு இது இப்போ தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பாட்டில் நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன முக்கியமாக பார்த்ததுன்னா இது எப்படி அக்ரெசிவாக வளர்க்குறது அப்படிங்கிறத நான் நல்லா கவர் பண்ணியிருந்தேன். அப்புறம் முக்கியமாக இந்த பொன்சாய் லவராக இருந்தால் எப்படி பொன்சாய் ஸ்டைலில் நீங்கள் வளர்க்கலாம், லைக் மற்ற ஸ்டெம்மெல்லாம் எடுத்து சிங்கிள் ஸ்டெம் வச்சுக்கோங்க, சிங்கிள் ஸ்டெம்லேயே மல்டிபிள் ஸ்டெம்ஸ் விடுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அது மாதிரி என்ன டைப் ஆஃப் சாயிலையும் இந்த பார்ட்டில் கவர் பண்ணோம். ஸோ பார்ட் 3ல் நான் வந்து இன்னும் நிறையா விட்டு போன விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ணுறேன். எனக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேளுங்க, நான் அதையும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.